அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 14/4/2025 முதல் 14/5/2025 வரை உள்ள அடுத்த 31 நாட்கள் சித்திரை மாதமாக அமைகிறது. இந்த சித்திரை மாதம் சித்தர்களின் மாதம் எனவும் கருதப்படுதுங்க. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு இந்த சித்திரை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் சுக்கிரன், ராகு, புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சித்திரை மாதத்தின் சிறப்புகளை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில சித்தத்தை கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ஆம், இது உண்மைதாங்க. தமிழக மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் மகத்தான புண்ணிய தினம் இந்த சித்திரை மாதம் 1 தேதி. தன்னிகரற்ற தெய்வீக மாதத்திற்கு பெருமை சேர்க்கும் மேலும் பல காரணங்களும் இருக்குதுங்க. மறைந்திருந்து நம்மை தினமும் காத்தருளும் சித்தர்களின் மனதிற்கு உகந்த ஒரு மாதம் இந்த சித்திரை. அதனால்தான் சித்திரை மாதம் சித்தர்களின் மாதம் என்ற மூதுரையும் ஏற்பட்டது. நிழல் கிரகங்களான ராகு, கேது உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் தங்களுடைய வீரியத்தையும் சக்தியையும் சூரியனிடமிருந்து பெறுகின்றன. இதனை அதர்வன வேதமும் குறிப்பிடுது. இதிலிருந்து சூரியனின் சக்தியை நாம் உணர்ந்து கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாம சூரியன் ஆதவன், பரிதி, பகலவன், ஞாயிறு என பல பெயர்களினால் பூஜிக்கப்படுகிறார். மறைந்த நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் ஆண்டு திதி பூஜை, அமாவாசை, மாத பிறப்பு, கிரகண காலங்கள், மகாலயபட்ச காலம் ஆகியவற்றில் செய்யும் திதி பூஜை, எள் கலந்த நீர் ஆகியவற்றின் தெய்வீக சக்தியை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பது சூரியன் தாங்க. மறைந்த நம் முன்னோர்கள் எந்த உலகில் எந்த உருவில் மறுபிறவி எடுத்திருக்கிறார்கள் என்பதை அறியும் மாபெரும் சூட்சம சக்தி சூரிய பகவானிடம் உண்டு. ஆண்டுதோறும் பித்ருக்களுக்கு நாம் செய்யும் திதி பூஜைக்கு அவர்களை சூரிய பகவான் தான் தனது சக்தி வாய்ந்த கிரகங்கள் மூலம் பித்ருக்களின் உலகிற்கு ஸ்வர்ணமயமான, அதாவது தங்க விமானத்தில் அழைத்து வந்து எழுந்தருளச் செய்வது, மீண்டும் அவர்களின் இடத்திற்கு கொண்டு சேர்ப்பது சூரிய பகவான் தாங்க. ஆதலால் தான் சூரியனுக்கு ஆத்மகாரகன் என்ற பெருமையும் ஏற்பட்டுள்ளது. இதை அதர்வன வேதமும் கருட புராணமும் மேலும் பல சூட்சம கிரகந்தங்களும் விவரிக்கின்றன. காஷ்யப மகரிஷியின் முதல்வரான சூரிய பகவானுடைய ஈடு இணையற்ற பெருமைகளை யஜுர்வேதம் விவரிக்குது. மனித உடலில் இதயம், இரத்தம், இரத்த குழாய்கள், நரம்புகள் ஆகியவற்றிற்கு நாயகன் சூரியனே. ஜனன கால ஜாதகங்களில் சூரியனுடைய ஆட்சி வீடு சிம்மம், உச்ச வீடு மேசம், நீச்ச வீடு துலாம். அந்த வகையில தற்போது சூரியன் உச்ச வீடான மேக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த சித்திரை மாதம் முழுவதுமே தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதனாகிய குரு பகவான் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதத்துல சுக்கிரன், சனி மற்றும் ராகு ஆகியோர் கை கொடுத்து உதவுகிறாங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால் எதிர்பாராத பண உதவி கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ரோண ரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால வீண் செலவுகள்லையும் மருத்துவ செலவுகள்லையும் பணம் விரயமாகுங்க. நண்பர்களுக்கு பண உதவி செய்வதன் மூலம் பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. கூடுமான வரையில் வெளியில் அலைவதை தவிர்ப்பது ஆரோக்கியத்தை காப்பாற்றிக் கொள்ள உதவிகரமாக இருக்குங்க. திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வரனை முடிவு செய்வதில் உறவினர்களிடையே கருத்து வேற்றுமை உண்டாகுங்க. திருதிய ஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால முயற்சிகள்ல ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குது. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்குங்க. வெளிநாடு ஒன்றில் வேலைக்கு சேர பிள்ளை அல்லது பெண்ணிற்கு நியமன உத்தரவு கடிதம் கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. உங்களுடைய ராசிக்கு 6இல் குருவும் 8இல் செவ்வாயும் உள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான
இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு சுபபலம் பெற்றுள்ள சனி பகவானுடன் இந்த சித்திரை மாதம் 13ஆம் தேதி ராகு இணைவதால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உயர் அதிகாரிகள் உங்களிடம் நியாயமாக நடந்து கொள்வாங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் வேலை கிடைக்க இருக்குது. அதே போல் வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு கூடுதல் சலுகைகளும் கிடைக்க இருக்குது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. சந்தையில் உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்கு. அதன் காரணமாக உங்களுக்கு லாபமும் உயர இருக்குதுங்க. அன்றாட விற்பனையின் மூலம் இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாங்க. உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய சகாய விலையில் கிடைக்குங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு வங்கிகளுடைய உதவி புரியுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை தரும். அளவோடு புதிய முதலீடுகள்ல தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதுடன் சுக்கிரனும் அனுகூல நிலையில சஞ்சரிக்கிறாங்க. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகமும் இருக்குது. வருமானமும் செல்வாக்கும் உயருங்க. கர்நாடக சங்கீத வித்வான்கள், நாதஸ்வர கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள் என இவர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், ராகு, சனி ஆகிய மூவருமே அரசியல் துறையுடன் தொடர்பு உண்டு. இம்மூவரும் அனுகூலமற்ற நிலைகள்ல சஞ்சரிப்பதால அரசியல் துறையினருக்கு செல்வாக்கு உயருங்க. மேலிட தலைவர்களின் ஆதரவும் அதிகரிக்க இருக்கு. நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அவை சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு உதவிகரமான நிலையில உலா வருகிறாங்க. நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் அதிகரிக்குங்க. ஆசிரியர்களுடைய பிரத்யேக அக்கறையும் வழிகாட்டுதல்களும் பாடங்கள்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும். தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று மகிழ இருக்கீங்க. பெற்றோர்களையும் மகிழ்ச்சியில் திளைக்க செய்யக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாயும் பயிர்கள் செழித்து வளர உதவுங்க. சூரியனும் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்குது. தண்ணீர் வசதி போதுமான அளவிற்கு இருக்குங்க. நவீன விவசாய வசதிகள் கிடைப்பது வயல் பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அழைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்கு. இப்படிப்பட்ட